அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய உஸ்தாத்மார்களே, உலமாக்களே, பெருமதிப்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் கண்ணியமான ரமதான் மாதத்தில் 10வது நோன்பை பிடித்தவர்களாக இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த வளமையாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் பல தலைப்புகளில் பயான் நடைபெற்று சனி ஞாயிறு தினங்களிலும் இப்படியான பயான் ஏற்பாடு செய்த அமைப்பில் தொடரில் இன்று அல்லாஹுடைய அருள், அவனுடைய கிருபை, இரக்கம், ரஹ்மத், அதை எப்படி நாங்கள் அடைந்து கொள்வது, அதை பெற்றுக்கொள்வதற்கான காரணிகள் என்ன, அதை மாதிரி அந்த ரஹ்மத்தை விட்டும் பேர்கெடுப்பதற்கு, தூரமாகுவதற்கு, ரஹ்மத்தை தடுத்து கொள்வதற்கான தடையாக இருக்கக்கூடிய கர்மங்களை பற்றி தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. முடியுமானவரை நாங்கள் குறுகிய நேரத்தில் ஒரு குறுகிய விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணை, அவனுடைய இரக்கம், அவனுடைய இந்த ரஹ்மத் என்பது யார் உலகத்திலே நல்ல கர்மங்கள் செய்கிறார்களோ, நல்லமல்கள் செய்கிறார்களோ, நற்கிரியைகள் புரிகிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த முஹ்சின்களுக்கு, அந்த நலவு செய்பவர்களுக்கு, நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் மிக அண்மித்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய அருள் இப்படிப்பட்ட நல்ல மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிஷை உலகத்திலே மிகப்பெரிய ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த அரிஷுக்கு மேலால் அல்லாஹு தஆலா எழுதியிருப்பது என்னென்றால், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி அல்லது இன்ன ரஹ்மதி தக்லிபு கலபி, என்னுடைய அருள், என்னுடைய இரக்கம், என்னுடைய அருள் ரஹ்மத்திருக்கிறதே, இது என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது, என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த ரஹ்மத் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்த நம்மத்தியில் உள்ள இரக்கம் இருக்கிறதே, இதுக்கும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்துக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம், மிக நீண்ட வித்தியாசம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது செலுத்தக்கூடிய அன்பை விட மிக மிக அதிகமாக எங்களுக்கு தெரிஞ்ச குறைந்தது கூடிய நம்மத்தில் இருக்கக்கூடிய இரக்கம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் மீது செலுத்தக்கூடிய இரக்கம். ஒரு முறை சில சிறை கைதிகளை நபி அவர்களுடைய சபையிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் தன்னுடைய அந்த பச்சிளம் பாலகனை இழந்து விட்டு அவள் தேடித் திரிகிறாள். அந்த பிள்ளையை தேடிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடி திரியக்கூடிய அந்த பெண்மணி, அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது, பசியினால், பசி கொடுமை தாங்க முடியாமல் வீறிட்டு அழுகிறது. அந்த தாய் மிக நேரம் தேடியதுக்கு பிறகு அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டாள். எடுத்து அந்த குழந்தையை தன்னுடைய மார்பகத்தோடு சேர்த்து அணைத்து முத்தமிட்டு அவள் பால் ஊட்டுகிறாள். அந்த குழந்தை அப்படி விம்மி விம்மி அதனுடைய அழுகையை நிறுத்திக் கொள்கிறது. இந்த குழந்தை மீது அந்த தாய் செலுத்தக்கூடிய பண்பாட்டை காட்டி பார்த்த சஹாபாக்களும் நபி அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அப்பொழுது நபி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பற்றி புரிய வைப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இந்த தாய் குழந்தை வீறிட்டு அழுது கொண்டிருந்தது,
குழந்தையை தேடிக்கொண்டு தாய் அங்கும் இங்கும் ஓடித்திருந்தால் குழந்தை கிடைத்து விட்டது. கிடைத்தவுடனே தன்னுடைய சேத்தை அணைத்து முத்தமிட்டு அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கிறாள். எவ்வளவு இரக்கமுள்ளவளாக இருக்கிறாள் அந்த தாயுடைய இரக்கம். இப்போ இந்த குழந்தைய அந்த பெண் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாளா என்று சொல்ல கேட்டாங்க. அந்த இரக்கமுள்ள தாய் அந்த குழந்தையை மிச்ச நீண்ட நேரத்துக்கு பிறகு அலறிக்கொண்டு அந்த தாயுடைய மனசு எவ்வளோ துடித்திருக்கும். அந்த குழந்தை வீறிட்டு அழக்கூடிய நேரத்தில் எடுத்து அணைத்த அந்த தாய் இப்போ நெருப்பில் தூக்கி போட சொன்னால் போடுவாளான்னு நபி அவங்க கேட்டார். சஹாபாக்கள் சொன்னால் ஒருபொழுதும் போட மாட்டாள், ஒருபொழுதும் போட மாட்டாள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னென்றால், இந்த பெண்மணி அந்த குழந்தையின் மீது செலுத்தக்கூடிய அன்பை விட அல்லாஹ் நம்மீது அவனுடைய அடியார்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான்னு சொன்னார்கள். இதுதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு அதை விட கூட. இன்னும் ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி யாசகம் கேட்டு வருகிறாள். தன்னோடு 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வந்தாள். அப்பொழுது ஆயிஷா நாயகி தன்னிடமிருந்த 3 இச்சம்பங்களை 3 பேருக்கு ஆளுக்கொண்டாக கொடுத்தார்கள். 3 இச்சம்பளத்தை கொடுத்தார்கள். அந்த தாயிடமிருந்த அந்த குழந்தைகள் 2 குழந்தைகளும் அந்த தமக்கு கிடைத்த அந்த ஈச்சம்பளத்தை கடுமையான பசியோடு வந்திருக்கலாம், அதை மலமலண்டு அவசரமாக விழுந்து சாப்பிட்டு விட்டு அந்த தாய் தனக்காக மடியில் தமக்காக வைத்து கொண்ட ஈச்சம்பளத்தையும் இன்னும் கேட்டு அந்த குழந்தைகள் 2 தமக்கு கிடைத்தை உண்டு விட்டு சாப்பிட்டு விட்டு தாயிடத்திலே அதை கேட்கிறாள். இதை ஆயிஷா நாயகி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய் தமக்காக வைத்த அந்த ஈச்சம்பழத்தையும் எடுத்து 2 துண்டாக ஆக்கி 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்தாள். இது ஆயிஷா நாயகிக்கு பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நடந்தது, அந்த பெண்மணி இப்படி கொடுத்தால் இவருடைய இரக்கத்தை பற்றி ஆச்சரியமாக சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, அந்த தாய் குழந்தைகள் மீது குழந்தை கொடுக்கக்கூடிய இரக்கத்தை விட படைத்த ரப் அல்லாஹ் நம்மீது இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அன்பை வழங்கப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான அல்லாஹ்வுடைய அருளை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி அல்லாஹ் எவ்வளோ மனிதர்களுக்கு கிருபை செய்கிறான் என்றால், ஒரு பாவி பெண்மணி விபச்சாரம் செய்யக்கூடியவள், துர்நடத்தை உள்ளவள், ஒரு நாள் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவள் ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறார். தாய்க்கு ஒரு நாய் அந்த தாகத்தினால் தடுமாறிக்கொண்டு திரிகிறது. அந்த விபச்சார பெண்மணி தண்ணியை கொடுத்தாள். அந்த தண்ணி கொடுத்தவுடனே அந்த நாய் எவ்வளோ அந்த வாய் காஞ்சி தாகத்தில் தடுமாறிக்கொண்டு நாய்க்கு தண்ணி குடித்த உடனே அது அவசரமாக குடிக்குது. அல்லாஹு தஆலா அந்த பெண்மணியை மன்னித்து விடுகிறான். இது அல்லாஹ்வுடைய இரக்கம். இன்னும் ஒரு மனிதன் பிரயாணத்தில் போகிற நேரத்தில் ஒரு நாய் மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது, மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது, தாகம் தாங்கிக் கொள்ள முடியாமல். அந்த மனிதன் கிணத்துக்குள் இறங்கி தன்னுடைய காலில் அணிந்திருந்த அந்த மோசாவை, அந்த ஷூவை போட்டபடியே தண்ணி அள்ளி கொண்டு வந்து அந்த நாய்க்கு நீர் புகட்டுகிறான். இவன் குடித்து விட்டு வெளியேறும் பொழுது நாய் மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது. அந்த நாயுடைய தாகத்தை பார்த்த மனிதன் அதை கலட்டு அதில் ஷூவில் தண்ணியை கொண்டு நாய்க்கு கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அவனை மன்னிப்பதாக ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான இந்த அல்லாஹ் மனிதர்கள் மற்றவர்களுக்கு செலுத்தக்கூடிய மன்னிப்பை கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ் அதோடு சேர்த்து பார்க்கிறத அல்லாஹ்வுடைய மன்னிப்போடு கிட்ட வைக்க இயலாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் மிக கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் மேலான சுவர்க்கத்திலே நாளை மறுமையின் நுழைவார்கள். லா பி அமாலிஹிம், அவர்களுடைய அமல்களால் மட்டும் நுழைய முடியாது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லை யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னா, யாருடைய அமலும் அவரை சுவர்க்கத்தில் நுழை வைத்து விட முடியாது என்று சொன்னார்கள். காலு வல அந்த யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கும் அந்த உங்களோட அமலால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு முடியாதா என்று நபி அவர்கள் கேட்ட பொழுது, கால லா வல அன, எனக்கு முடியாது, கால லா வல அன, எனக்கு முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னார்கள். இல்லா அன் தகம்மதனி அல்லாஹு பிஃபத்லிஹி வ ரஹ்மதி, அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு அவன் கிருபை செஞ்சாலே ஒழிய எனக்கும் என்னுடைய அமலால் சொர்க்கம் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே மாதிரி இந்த மனிதர்கள் மீது அல்லாஹ் செலுத்தக்கூடிய அன்பு ரஹ்மத் இருக்கிறது. அன்பானவர்களே, எங்களுக்கு இடையில்
எந்த ஒரு மனிதர்கள் எவ்வளவுதான் அருளும் இரக்கம் கிருபையும் எல்லாம் இந்த இப்படி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 ரஹ்மத்துக்களை 100 இறக்கம் இருக்குது. அதில் 100ஆக பிரித்து 100ல் 1 உலகத்துக்கு இறக்கி வச்சிருக்கிறான். 100ல் 1 உலகத்துக்கு பிரித்து வச்சுக்கிறான். அவனுடைய அருளை 100ஆக பிரித்து 100ல் 1 தான் உலகத்துக்கு இறங்கிக்குது. மற்ற 99 தன்னகத்தை வச்சு கொண்டிருக்கான். நாளை மறுமையில் தன்னுடைய இரக்கம் தன்னுடைய அருள் தேவை என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த 100ல் 1 தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் தாய் பிள்ளைகள் மீதும், பிள்ளைகள் தாய் மீதும், கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது, இப்படி உலகத்தில் அடியார்கள் ஒருத்தருக்கு செலுத்தி கொள்ளக்கூடிய அன்பு அந்த 100ல் 1 உள்ளது தான். அது மட்டுமல்ல, மிருகங்கள், ஒட்டகம் தன்னுடைய குட்டி பால் குடிக்கக்கூடிய நேரத்திலே அந்த தன்னுடைய பால் மடியிலே பால் குடிப்பதற்காக காலை அகட்டி கொடுக்கிறது. தன்னுடைய அந்த குழந்தை, தன்னுடைய குட்டி அது மிரிபட்டு விடாமல், அந்த காலுக்கு அகப்பட்டு மிரிபடாமல் இருப்பதற்காக காலை விரித்து அகற்றி அது பால் கொடுக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த இரக்கமும் அந்த 100ல் 1 உள்ளது தான். எனவே நாங்கள் ஒருத்தருக்கு அன்பு செலுத்திக் கொள்வதும் அந்த 100ல் 1 உள்ளதுதான். அப்போ மிச்சமுள்ள 99 எவ்வளோ விசாலமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ராஹிமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான் இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகத்தில் ஒருத்தருக்கு இரக்கம் காட்டி கொடுக்கிறதே ஒருவருக்கு ஒரு அர்-ராஹிமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான். உலகத்தில் மனிதர்கள் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய நேரத்தில், பண்பாக நடக்கக்கூடிய நேரத்தில், அவர்களோடு கிருபையாக நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்கிறான். எனவே பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், உங்களுக்கு வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த பண்பாடு நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய மிகப்பெரிய அருள், அவனுடைய கிருபை முதலாவது நாங்கள் பார்க்கிறோம். அர்-ரஹ்மான், அர்-ரஹீம் என்று சொல்லி இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பாடுகள் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மான் என்ற அந்த வாசகம் கிருபையுள்ளவன், ரஹீம் என்ற வாசகம் உலகத்திலே இரக்கமானவன். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அந்த ரஹ்மான் அர்-ரஹீம் பிஸ்மில்லாஹ் சொல்லும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த ரஹீம் என்ற வார்த்தையை பார்த்தா கஃபூருர் ரஹீம், இந்த மாதிரி அல்லாஹு தஆலா அப்படி அதோடு சேர்த்து தன்னுடைய பண்பாட்டை வெளிக்காட்டுவதை நாங்கள் காண முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பு இருக்கிறதே, ரஹ்மத் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே பல இடங்களிலே வந்திருக்கிறது. இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அதை பற்றி ரஹ்மான், ரஹ்மான் என்ற வார்த்தை அல் குர்ஆன் 57 இடங்களிலும், அர் ரஹீம் என்ற வார்த்தை 114 இடங்களிலும், அதே அர்-ரஹ்மத் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி அந்த ரஹ்மத் என்ற வாசகம் 79 இடங்களிலும் வருகிறது. அதே மாதிரி இந்த ரஹ்மான் ரஹீமிலிருந்து அந்த இதிலிருந்து பிறந்தெடுக்கப்பட்ட வசனங்கள் கிட்டத்தட்ட 339 தடவைகள் அல் குர்ஆனிலே திருப்பி சொல்கிறான். இர்ஹமூன் இர்ஹமூன், அதே மாதிரி லஅல்லக்கும் துர்ஹமூன், இப்படியான அந்த வார்த்தையை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய அருளை பற்றிய வாசகங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதை எங்களுக்கு காண முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இப்படியான ரஹ்மத்தை நாங்கள் ஒருபொழுதும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் யாரும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்றான், எப்படி குல் நபி நீங்க சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு பாவங்களை செய்து கொண்டு தமக்கு அநியாயம் செய்து கொண்ட அடியார்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் இருந்து நிராசையாகிவிட வேண்டாம், நம்பிக்கையிலிருந்து விட வேண்டாம். நீங்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாகுவது யார் என்றால் அல்லாஹ் இந்த சூரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை சொல்லக்கூடிய இடத்துல, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாகி விடாதீர்கள், அதை விட்டும் நிராசை ஆகுவது யார், அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள் தான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் எந்த அளவுக்கு சொன்னால், அல்லாஹு தஆலா இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்தை மன்னிப்பு கோர வேண்டும் என்று பகல் நேரத்திலே 2 கைகளையும் விரித்து வைக்கிறான். ஏன், லியதூப முஸிஉன் நஹார், பகலிலே தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், குற்றம் புரிந்தவர்கள் தன்னிடத்தை தௌபா செய்து மீண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் வரவேற்கிறான், எதிர்பார்க்கிறான். அதே மாதிரி பகலிலே பாவம் செய்தவர்கள் இரவிலே மீண்டு வருவதற்காக வேண்டி இரவிலும் பகலிலும் 2 நேரங்களிலும் அல்லாஹ் அந்த தௌபாவை கொடுப்பதற்கு, மன்னிப்பதற்கு தன்னுடைய கைகளை விரித்து வைக்கிறான் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. எதுவரைக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஹத்தா தத்துலா ஷம்ஸு மின் மக்ரிபிஹா,
இந்த கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்கும் வரையிலே, கியாம நாள் உண்டாகும் வரையிலே இப்படித்தான் அல்லாஹு தஆலா மக்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம் யஸ்தஹி இதா ரஃபஅ ரஜுலு இலைஹி யதஹு ஐ யர்தஹா சிஃப்ரா ஹாயிபத்தைன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எவ்வளோ மக்களோடு இரக்கமண்டா, மனிதர்கள் யாராவது அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது, துஆ கேட்பதற்கு கையேந்தினால், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவதற்காக பிரார்த்திப்பதற்காக கையேந்தினால் அதை வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் விரும்புவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகிறான், கூச்சப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்களே, அப்படியான இரக்கமுள்ள கிருபையுள்ள அந்த ரப்புடைய உண்மையான அடியார்களாக, விசுவாசிகளாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது அதிகமான நம்பிக்கை, எங்களுடைய நல்லமல்கள், அவனுடைய அருளை வேண்டி அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். அதிகமாக அந்த ரஹ்மத் என்று வரும்பொழுது அதோட மக்ஃபிரத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அதிகமாக கிருபையுள்ளவன். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததாக நாங்கள் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பார்க்கலாம். எங்கெல்லாம் அவன் கஃபூர் என்று சொல்கிறானோ அங்கே ரஹீம் என்று சொல்லுகிறான். எங்கெல்லாம் அவன் அருளை பற்றி சொல்கிறானோ அங்கெல்லாம் பாவ மன்னிப்பை சொல்லுகிறான். அன்பர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அந்த அருள் எங்களுக்கு எப்படி என்றால், அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி. அல்லாஹ் எவ்வளவு பெரிய இரக்கமண்டா, மனிதர்களாகிய நமக்கு பாவ மன்னிப்பு கோருவதற்காக அல்லாஹு தஆலா மலக்குகளை அமர்த்தி வைத்திருக்கிறான். அந்த மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். யாருக்கு? நல்லவர்களுக்கு, மூமின்களுக்கு, சாலிஹான மக்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அலா இன்னல்லாஹ ஹுவல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் அதிகமாக மன்னிப்பவனும் கிருபையுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்து ஷூரா 42வது சூரா அத்தியாயம் 5வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். நண்பர்களே, இதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு நாள் இரவையிலும் பிற்பகுதியில் இரவை 3ஆக பிரித்து 3வது பகுதியிலே படைத்த ரப்பு அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான். ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இது. முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான். நாங்கள் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக படுத்துறங்குகிறோம். அல்லாஹு தஆலா வந்து கீழ்வானத்துக்கு அவனுடைய தகுதிக்கேற்பவாறு இறங்கி அதில் இருந்து அவன் அறிவிப்பு செய்கிறான், உங்களில் யார் பாவம் என்னுடைய துஆ கேட்பவர்கள் இருக்கிறீர்கள், நான் துஆவை கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன். உங்களில் யார் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், இதோ நான் பிரார்த்தனையை கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன். உங்களில் யார் என்னிடத்தை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி யார் எனது பாவ மன்னிப்பு தேட தயாராக இருக்கிறீர்களா, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மன்னிப்பு தர தயாராக இருக்கிறேன் அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கிறான். அன்பார்களே, துஆ, இஸ்திக்ஃபார், அதே மாதிரி பாவ மன்னிப்பு, அதே மாதிரி எங்களுக்கு தேவையானது அல்லாஹ்விடத்தை கேட்குது, அடுத்த துஆ கேட்பது, அதே பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்வை அழைப்பது, அல்லாஹ்விடத்தை கேட்பது, பாவ மன்னிப்பு கோருவது, இந்த மூணையும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒவ்வொரு நாளும் அறிவித்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் நாங்கள் நிம்மதியாக படுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வித்தியாசம். இப்போ அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன இருக்கிறதுன்னு பார்த்தால், அல் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பல விதங்களை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அல் குர்ஆன்லையும் சொல்லியிருக்கான். முதலாவது அல் ஈமான் வ தாஅத். முதலாவது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் அவனுடைய வழிபாடுகளும் எங்கள்கிட்ட அதிகமாக எந்த அளவுக்கு நாங்கள் உலகத்திலே வழிபட்டவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக, ஈமான் உள்ளவர்கள் நடந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது வாத்தி அல்லாஹ் வர் ரசூல், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் வழிபட்டு விடுங்கள். ஆல இம்ரான் 132வது வசனம், லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அவனுடைய ரசூலுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்டு அல்லாஹ் சொன்னதை எடுத்து நடந்து நபி அவர்களுடைய வழிகாட்டலை நாங்கள் செய்யும் பொழுது லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் ஆகிவிட முடியும். அல்லாஹ்வுடைய அருளை உங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் மாறிவிடுவீர்கள். நீங்கள் நீங்கள் அருள் புரியப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே மனிதன் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய அருளுக்குரியவர்களாக ஆகிவிடுகிறோம். அடுத்ததாக 2வது விஷயம் தக்வா, பயபக்தி. இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டாயம் இந்த அவனுடைய அருளை கட்டாயப்படுத்துகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லும்போது, வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன், என்னுடைய அருள் இருக்கிறதே, ரஹ்மத் இருக்கிறதே, இது எல்லா வஸ்துக்களையும் அடைவழித்து கொண்டது. சலஃபுகள் ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார், நாயனே
நீ படைத்த படைப்புகளில் நானும் ஒரு படைப்பாக இருக்கிறேன். வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன், எல்லா வஸ்துக்களையும் அவனுடைய அருள் அடைந்து கொண்டதுன்னு சொல்லிவிட்டாய், அதிலே நானும் ஒரு வஸ்துத்தான். யா அல்லாஹ், என்னை உன்னுடைய அருளினால் என்னை அடைவளித்துக் கொள்வாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். என்றா அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்லுகிறான், என்னுடைய அருள் அவ்வளோ விசாலமாக இருக்கிறது, எல்லா வஸ்துக்களுக்கும் தாராளமாக அடைவளித்துக் கொண்டிருக்கிறது, என்னையும் அதில் சேர்த்துக் கொள்வாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன், தக்வா உள்ளவர்களாக யாரெல்லாம் முத்தகீன்களாக தக்வாதாரிகள், தக்வான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் எதை ஏவி விட்டானோ நாங்கள் ஃபுல் சலண்டர், அதுக்கு முழுக்க அடிபணிந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் செஞ்சிருக்கிறார்கள், இது செய்யறதை மாற்றம்னு சொன்னால் உடனே நாங்கள் கட்டுப்பட்டு விடுகிறோம். அந்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நாங்கள் கட்டுப்படும் பொழுது அல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயமாக தருவேன் அல்லாஹ் சொல்லுகிறான். கட்டாயமாக நான் கொடுப்பேன், அவர்களுக்கு வாஜிபாக்கி விட்டேன் என்னுடைய ரஹ்மத்தை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். லில்லதீன யத்தகூன், தக்வா உள்ளவர்களுக்கு. எனவே அன்பான சகோதரர்களே, மூணாவது விஷயம் அல் இஹ்சானு இலல் ஹல்க், மற்றவர்களுக்கு நலவு செய்கிறது. மற்றவர்களுக்கு எங்களுக்கு முடியுமான அளவுக்கு நாங்கள் நலவு செய்வது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான், அர் ராஹிமூன் யர்ஹமுஹுர் ரஹ்மான். அர் ராஹிமூன், யாரெல்லாம் உலகத்தில் கிருபியாக நடக்கிறார்களோ, பண்பாக நடக்கிறார்களோ, இரக்கமாக நடக்கிறார்களோ, அவர்களுக்கு கண்ணியமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான். அந்த மக்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பு, தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன் குடும்பத்துக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு நாங்கள் அன்பாக பண்பாக நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய அருள் நமக்கு கட்டாயமாகிறது, அருளை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அத்தௌபத்து வல் இஸ்திக்ஃபார், அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. விசேஷமாக நாங்கள் நல்ல இந்த காலங்கள், இந்த ரமலானுடைய காலத்தில் எல்லோரும் நாங்கள் தஹஜ்ஜுத் நேரத்தை எழும்பியிருக்கிறோம். அந்த நேரம் மிக முக்கியமான நேரம், தௌபாக்கள் செய்ய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். எங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் தன்னுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் அவர்களுக்கு கடுமையாக அவர்களை கொண்டு பால் கணத்தொண்டை தள்ளிவிட்டு மிச்சம் இது நடந்தார்கள், செய்தி தெரிந்தானே. அந்த நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சேர்ந்து திரும்பி அம்பிட்டு எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் எல்லாம் ஒரு ஆட்சியெல்லாம் வந்து அப்படியே அதிகாரத்தில் இருந்து எல்லா பெற்றோர்கள் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கு பிறகு பிள்ளைகள் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து, அவருடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் தவறை உணர்ந்து வாப்பாவிடத்து போய் மன்னிப்பு கேட்கிறார்கள். எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்து மன்னிப்பு தேடித்தாருங்கள், மன்னிப்பை பெற்றுத்தாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருலக்கும், நான் உங்களுக்கு பிறகு உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறேன். தஃப்சீருடைய உலமாக்கள் நான் பிறகு என்று சொன்னது வந்து இந்த சஹருடைய தஹஜ்ஜுடைய நேரத்திலே நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதைத்தான் அவர்கள் சொன்னார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த இஸ்திக்ஃபாருக்கு மிக பொருத்தமான நேரம், தௌபா செய்வதற்கு மிக பொருத்தமான நேரம், பாவ மன்னிப்புக்கு பொருத்தமான நேரம் இந்த தஹஜ்ஜுடைய சஹருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. லௌலா தஸ்தக்ஃபிருனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு கூறக்கூடாதா, பாவ மன்னிப்பு தேடக்கூடாதா, தௌபா செய்யக்கூடாதா? லஅல்லக்கும் துர்ஹமூன், அந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக உங்களுக்கு நீங்கள் அருளுக்கு உட்பட்டவர்களாக, நீங்கள் அருள் செய்யப்பட போதுமானவர்கள். சூரத்து நம்லிலே 46வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக அஞ்சாவதாக அதுக்குரிய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கான காரணம் இகாமத்து ஸலா வ இதாஉஸ் ஸக்கா. அல்லாஹு தஆலா நமது கடமையாக்கின தொழுகைகளை சரிவர செய்து வருவது. நமக்கு ஜக்காத்து கடமையானால் அதிலே பொடுபோக்கோ தவறுகளோ செய்யாமல் அதை சரியாக நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவர்களாக ஆகிவிடவும் முடியும். அல்லாஹு தஆலா சூரத்து நூர் 56 வசனத்தில் சொல்லுகிறான், வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸக்கா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவர்களாக மாறிவிட முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஐங்கால தொழுகையை நாங்கள் செய்து வருகிறோம், அதை நிரந்தரமாக முறையாக தவறிவிடாமல் அதபு ஒழுக்கங்களை பேணி, சுன்னாக்களை பேணி, அர்கான்களை பேணி, ஷர்த்துகளை பேணி சரியாக நாங்கள் தொழுது வருவோமாக இருந்தால், இஹ்லாஸோட தூய்மையான எண்ணங்களோட குஷூகுலுவோட அந்த தொழுகையை நாங்கள் பேணி வருவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவர்களாக மாறிவிடுவோம். நம்மீது ஜக்காத்து கடமையானால் அதையும் முறையாக இஹ்லாஸ் முறையாக நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாக நாம் அருளுக்கு உட்பட்டு விடுவோம் என்பதை நாங்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா அதையும் சொல்லிவிடுகிறான். அடுத்ததாக ஆறாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அல் இஸ்லாஹ் பைனன் நாஸ்,
அல் இஸ்லாஹ் பைனன் நாஸ். ரெண்டு பேர் நல்ல பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறார்கள், கோவதாப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், பிரிந்திருக்கிறார்கள், அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள், கணவன் மனைவி குடும்பங்கள் சகோதர சகோதரி இப்படி பிளவுபட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத் ஹுஜராத்தில் 10வது வசனத்தை சொல்லுகிறான், ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அவர்களுக்கு இடையில நீங்கள் நீதத்தை, சமாதானத்தை, நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல வேலையின் காரணமாக உங்களுடைய அருளுக்குட்பட்டவர்கள் நீங்கள் மாற முடியும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டு விட முடியும் என்பதை அல் குர்ஆனில் அடுத்ததாக சொல்லுகிறான். அடுத்தது 7வதாக சொல்லும் பொழுது இத்திபா அல் குர்ஆன் வல் அமலு பிஹி, அல் குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அதை பின்பற்றி அதிலே சொன்ன பிரகாரம் நாங்கள் எங்களுடைய அமலை செயலை மாற்றிக்கொள்வதற்கிறதே அல்லாஹ்வுடைய அருளுக்கு உட்படுவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. சூரத் அன்ஆமிலே 155வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்கும் ஃபத்தபிஊஹு வத்தகு லஅல்லக்கும் துர்ஹமூன். அல் குர்ஆன் இதோ உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன், நாங்கள் இறக்கி வைத்தும் இந்த குர்ஆன் பரக்கத்து பொருந்தியது, இதை முழுமையாக நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அது அமைந்து விடுகிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி விடுகிறான். அன்பார்களே, இவை அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எத்தனை இடங்கள் அல்லாஹு தஆலா இப்படியான வழிகளை காட்டி தருகிறான். வைதா குர்ஆல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு அன்சிது, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை செவிசாயுங்கள், அதற்கு செவிசாய்த்து நீங்கள் காதாழ்த்தி கேளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், குர்ஆன் நான் ஓதல்ல, இன்னொருத்தர் ஓதிக்கொண்டிருக்கிறார், நான் அதை கேட்டுக்கொண்டு அதை அனுபவிச்சு கொண்டு அதை ரசித்து கொண்டிருக்கிறேன், அதை காது தாழ்த்தி அமைதியாக குர்ஆனை நாங்கள் பொடுபோக்கு இல்லாமல் அதை பராமுகமாக விட்டுவிடாமல் அதை செவிசாழ்த்தினால் கூட அல்லாஹு தஆலாவுடைய அருளுக்குட்பட்டவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இப்படியான அந்த ரஹ்மத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகைகளை நாங்கள் பின்பற்றி, இந்த காரணிகளை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகுவதற்கான சில காரணங்கள் இருக்கிறது. முதலாவது அல் குஃப்ர் வஷ்ஷிர்க், முதலாவது எங்களால் நடக்கக்கூடிய தவறுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நிராகரிப்பது, அவனுக்கு இணை கற்பிப்பது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. எனவே இந்த அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகுவதற்கு எங்களுடைய இணை வைப்பு, அதே மாதிரி குஃப்ர், அதை நன்றி மறத்தல், நன்றி கெட்டவர்களாக உலகத்தில் வாழ்வது, நாங்கள் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்வது, அவனுக்கு இணை கற்பிப்பது, இப்படியானவைகள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நம்மை தூரமாக்கிவிடும். இரண்டாவதாக அந்நிஃபாக், நயவஞ்சகத்தனம், வல் அராது அனில் ஈமான், ஈமான் உறுதி, எங்களுடைய ஈமானை நம்பிக்கையை கூட்டிக் கொள்வதற்கான வழிகளைத்தான் நாங்கள் செய்ய வேண்டுமே தவிர அதை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தி அதை விட்டு தூரமாகி நாங்கள் எங்களை அதையிலிருந்து தூரமாக்கி கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நயவஞ்சகத்தனம் வெளியில் அந்த காலத்தில் சஹாபாக்கள் காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த நயவஞ்சகத்தனம் அது குஃப்ரையும் இஸ்லாத்தையும் மக்கள் மத்தியில் அவர்கள் உள்ளே குஃப்ரை வைத்து கொண்டு வெளியிலே முஸ்லிம் மாதிரி காட்டிக் கொண்டிருந்தவர்கள். எனவே என்றாலும் கூட நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளில், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த நிஃபாக் தனத்தை நாங்கள் விடுவோமானால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வோம். அது எங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நாங்கள் தூரமாக்கப்படுவோம். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், அல்லாஹ் தஆலா சூரத் நிசாவில் 145வது வசனத்தை சொல்லுகிறான், நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று. எனவே இந்த நயவஞ்சக தனத்தை எங்களுக்கு வராமல் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேட வேண்டும். எங்களுக்கு தெரியும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், என்னுடைய பேர் நயவஞ்சகருடைய பட்டியல் இருக்கிறதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தரங்க செய்திகள் அறிந்திருந்த சஹாபாத்தில் போய் அடிக்கடி விசாரித்துக் கொள்வார்கள். என்றால் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம், எங்கள்கிட்ட எப்படி இருக்குது? மக்களை கண்டால் இருக்கும் பொழுது எங்களுடைய இபாதத்தும் ஹுஷூஹுலும் எங்களுடைய தக்வாவும் பயபக்தியும் மக்கள் மத்தியில் அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு நிலைமை இருந்தால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நான் நயவஞ்சகனா இல்லையா? ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு நினைச்ச மாதிரி ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள் ஒரு பயானை கேட்டு இருக்கும் பொழுதோ எனக்கு பெரிய ஈமான் கூடிக்கொண்டு போகுது, வெளியே வந்து குடும்பத்தில் வியாபார தொழில் விஷயங்கள் எல்லாம் கலந்துரையாடனை அப்படி குறைஞ்சு கொண்டு போகுது, நான் நயவஞ்சகான் ஆகிவிட்டேனா என்று சொல்லிக்கொள்கிற அளவுக்கு அவர்கள் பயப்பட்டார்கள். என்றால் அப்படியான நிலைமைகளை விட்டு நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேட வேண்டும். எங்களுக்கு அப்படியா நயவஞ்சகத்தனம் இருக்குமானால் மக்கள் மத்தியில் ஒன்று, தனியே இருந்தால் இன்னொன்று, ஊரில் ஒன்று, வெளிநாட்டுக்கு போனால் இன்னொன்று நிலைமைகள் எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாங்கள் தூரமாகுவதற்கு காரணியாக ஆகிவிடும். எனவே அதில் கொஞ்சம் கவனமாக்க வேண்டும். மூணாவது விஷயம் என்னென்றால் அவ்வுலம் அக்குலு ஹுக்கூகின் நாஸ், மூணாவது நாங்கள் அநீதி இழைப்பது,
தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறது, மற்றவருடைய சொத்துக்களை உரிமை இல்லாமல் எடுக்கிறது, மற்றவங்க இதில் எல்லாம் நாங்கள் மூக்கு நுழைவெடுக்கிறது, இப்படியானவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு எங்களை தூரமாக்குவதற்கு காரணமாக ஆகிவிடும். அன்பான சகோதரர்களே, அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அல்லாஹு தஆலா இப்படி அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய லானத்து அநியாயக்காரர்கள் மீது உண்டாவதாக என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்றால், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குத்ஸி அறிவிக்கிறார்கள். ஒரு பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி, நானே அநியாயம் செய்வதை எனக்கே ஹராமாக்கி கொண்டிருக்கிறேன், வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன், உங்களுக்கும் அதை ஹராமாக்கி இருக்கிறேன், ஃபலா தலாலமு, நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த அநியாயம் செய்வது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அநியாயத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நானும் நீங்களும் தூரமாகுவதற்கு காரணமாக ஆகிவிடும். எனவே அதிலிருந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்களே, ஐந்தாவதாக அல் கஸ்வத் வாதமுர் ரஹ்மத் பின் நாஸ், மக்களோடு கடுகடுப்பாக இரக்கம் இல்லாமல் கடினமாக நாங்கள் நடந்து கொள்வது இருக்கிறதே, இதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நம்மை தூரமாக்கிவிடும். இது அந்த நாங்கள் நேற்று சொன்ன ஹதீஸ் மாதிரி, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் உலகத்தில் இரக்கம் காட்ட மாட்டார்களோ அவர்களுக்கும் இரக்கம் காட்டப்பட மாட்டாது. எனவே யாருடைய உள்ளம் வல்லஞ்சமாக மாறி கடுகடுப்பாக இரக்கம் இல்லாமல் அப்படி நடந்து கொள்வார்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகி விடுவார்கள். எனவே இதில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த கடுமையான வல்லஞ்சம் பிடித்த உள்ளங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படி இருக்கக்கூடாது. பணிவு, விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, இப்படியான அந்த இரக்கம் இதெல்லாம் நம்மிடத்தில் வரணும். இது எங்களோட பிள்ளைகளோ, மனைவி மக்களோ, பிள்ளைகுட்டிகளோ, சகோதரர்களோ யாராக இருந்தாலும் மனிதர்களின் அடிப்படை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள் எங்களுக்கு தெரியும். அந்த இரக்கம் ரஹ்மத் மற்றவங்க செலுத்தப்படணும் என்று ஒரு பெண்மணி அவள் இபாதத் செய்து வணக்கமெல்லாம் புரிகிறாள், ஆனால் ஒரு பூனையை கட்டி போட்டால் தஹலத் இம்ராஅத்துன் நார ஃபி ஹிர்ரா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு பெண்மணி ஒரு பூனையினால அவள் நரகத்துக்கு போனால், அந்த பூனையை கட்டி போட்ட பூனைக்கு இவள் உண்ண கொடுக்கவில்லை, அதை தானாக தேடி உண்ணுவதற்கு அதை அவிழ்த்து விடவும் இல்லை. இதன் காரணம் ஒரு பெண்மணி நரகத்துக்கு போறாள் என்றா எவ்வளோ ஒரு பாவம். அதன் மூலமாக அந்த அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, அந்த பூனை அது தான் இவர் சாப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை, அதை விட்டா போய் தேடி திண்டு கொள்ளும். அதை கட்டி போட்டு இவள் உணவு கொடுக்கவும் இல்லை, தேடி திண்டு கொள்வதற்கு அதை கவிழ்த்து விடவும் இல்லை. இதன் காரணமாக நரகம் நுழைவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அப்படிப்பட்ட அந்த இரக்கம் இல்லாமல் போனால் நிச்சயமாக ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய அருளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை பெறலுமா இருந்தால் நாங்களும் மக்களோட இரக்கமாக பண்பாக இரக்கமாக பேசுகிற கடுகடுப்பு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஆறாவது அம்சம், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்க கூடிய அல்லது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் அடுத்தோடு தான் அல் இஸ்திக்பார் வல் குரூர், மனிதன் இருக்கக்கூடிய பெருமைத்தனம். பெருமை நான் என்ன விட்டு ஆள் இல்லை, பெரிய கர்வம், இப்படி மற்றவங்களை மதிக்காம மற்றவரை ஏளனமாக கருதுறது, அவர் அற்பமாக கருதுறது, யாரையும் மதிக்காம எல்லாரையும் விட நான் தான் சிறந்தவன் என்று சொல்லி நினைச்சு கொண்டு அப்படியான ஒரு பெருமை உள்ளத்தில் பெருமை இதெல்லாம் யாரிடத்தில் அடங்குதோ இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகி விடுவார்கள். எனவே நாங்கள் அதிகமாக துஆக்க வேண்டும், பெருமையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷைத்தான் இந்த நேரம் பார்த்து கொண்டிருப்பான், எதை ஒன்றை செஞ்ச போச்சலையும் நான் தான் இன்றைக்கு மிச்சமாக தொழுது கொண்டிருக்கிறேன், நான் தான் மிச்சமாக உம்ரா செஞ்சுக்கிறேன், நான் தான் ஹஜ்ஜி செஞ்சுக்கிறேன், நான் தான் மிச்சமாக தர்மம் செஞ்சிருக்கிறேன், நான் தான் மிச்சமாக திக்ரு செய்கிறேன், நான் தான் மிச்சமாக ஸலவாத் ஓதுறேன், இப்படி அந்த மனசில் ஒரு பெருமை வந்து மற்றவங்க அற்பமாக கருதி ஒரு பெருமைத்தனம் ஒரு உள்ளுக்கே வாரதே. இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், நிச்சயமாக பெருமை அடிப்பவர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்பாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் கிடைக்க மாட்டாது. அல்லாஹ் விருப்பமில்லாதவனுக்கு அவனுடைய அருளையும் கொடுக்க மாட்டான். எனவே நாங்கள் அதிலிருந்து மிச்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஏழாவது அம்சம், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய அல்லது அல்லாஹ்வுடைய அருளை தடுப்பதற்கான காரணிகள் ஏழாவது வந்து அல் இஃப்சாது ஃபில் அர்ள் வ கத்உல் அர்ஹாம், உலகத்தில் ஃபசாத் உண்டாக்குறது, உலகத்தில் பொய்ய வதந்திகள் உண்டாக்கி ஃபித்னா, ரெண்டு குடும்பங்களுக்கு பிளவை ஏற்படுத்த ஒரு ஃபசாது, ஒரு சமூகத்தில் பிரச்சனை, இப்படியான உலகத்தில் ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறதோட தன்னோட குடல்வாய் ஜனத்தை பிரிஞ்சு நடக்கிறதுக்குதே, குடும்ப பந்தத்துவத்தை உடைச்சி பிரித்து நடந்து கூறு போடுறதுக்குதே, இது அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கிடும். இது பெரிய பாவம் கூட. மற்றது அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் இந்த இதுகளை செய்யும் பொழுது உலகத்தில் சின்ன ஒரு ஃபசாதை உண்டாக்கி விட்டான். சும்மா ஒரு பேச்சு, ஒரு பொய்யை சொன்னா பத்தி எரிஞ்சிட்டு
ஒரு ஊர் அப்படி 10 பெரிய சண்டை தக்கத்தில் கொலையில் பழியில் இப்படியெல்லாம் பேத்துட்டு, காரணம் ஒரு வார்த்தை, சொல்லப்பட்ட ஒரு பொய். இப்படியான அந்த ஃபித்னாக்கள் ஃபசாதுகளுக்கு காரணமாக நாங்கள் யாரும் ஆகிடக்கூடாது. எங்களோட ஃபைல் இருக்கிற ஃபோனில் இருக்கிற சில மெசேஜ்கள் சும்மா தட்டிட்டான் போய்த்துட்டு போன உடனே அது அப்படி பற்றி எரியும். இந்த ஃபசாது யார் உருவாக்கினது? நான் உருவாக்கினது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நான் தூரமாக்கப்படுவேன், எனக்கு கிடைக்காது. அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் இவருக்கு அருள் புரிய மாட்டான். அதே மாதிரி தன்னுடைய குடல் வாய் ஜனம் இதில் மிச்சம் கவனமாயிக்கணும். எங்களோட உம்மட வாப்பட அதே மாதிரி வாப்பட குடும்பம், வாப்பட தம்பி, அந்த சகோதரர்கள், அது மாதிரி உம்மட, இது மாதிரி எங்களோட சகோதர சகோதரிகள், பெத்த பிள்ளைகள், இப்படியெல்லாம் பரம்பரை கோச்சு கொண்டிருக்கிற லேசில் அல்லாஹ்வுடைய அருளை மன்னிக்கவே கிடைக்காது என்றால் அது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. இந்த பந்தத்துவம் என்றது அது தனி தலைப்பில் பேசப்பட நினைக்கிற தலைப்புகள் போடப்பட்டிருக்கும் என்று கட்டாயமாக மிக பேணப்பட வேண்டிய அல்லாஹ்விடத்தை நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கோங்க. தவறு நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்தை மன்னிப்பு கேட்டுக்கோங்க. உம்மா அப்பா மௌத்தாவி எங்களோட குற்றங்கள் நடந்திருந்தால் அல்லாஹ்வோட சுஜூது அவங்களோட பாவமன்னிப்புக்காக கேளுங்கோ. இந்த குடல்வாய் ஜனத்தை துண்டிச்சு மட்டும் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் கிடைக்காது, நாளைக்கு சுவர்க்கத்துக்கு போகவும் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட சொல்லும் ஆண்டவனே, என்னோட சேர்ந்து நடந்தான், நீ சேர்த்துக்கோ. இவன் என்னை விட்டு பிரித்து நடந்தான், நீயும் பிரிச்சுடுவாயாக. அல்லாஹ்விடத்தில் அறுதிமானம் செஞ்சுட்டு வந்தீங்க இந்த பந்தத்துவம். இதில் மிச்சம் கவனமாயிக்கணும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகுவதற்கு அதுவும் ஒரு காரணம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இந்த நேரம் பாஸ் ஆகிட்டாய்க்கு நான் நினைக்கிறேன். ஹைர், இந்த இப்படியான சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்வுடைய முதலாவது அருளை வரங்கணும். எங்கட இறக்கத்தோடு வச்சு பார்க்கப்படாது. அல்லாஹ்வுடைய அருள் அப்பாற்பட்டது, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு எங்களோட மன்னிப்போடு அப்பாற்பட்டது. எங்களுக்கு ஏதாவது ஒரு தாங்க முடியாத ஒரு வாழ்க்கையில் மறக்க இயலாத ஒரு கத்தத்தை எங்களை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மன்னிப்பு கொடுத்துருவோம். ஆனாலும் கூட அது மனசில் கொஞ்சம் ஓடும். அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பு அப்படி அல்ல. அல்லாஹு தாலா மன்னிச்சா அங்கே ஈக்காது, அட்ரஸ் மீக்காது. ஆகிறத எந்த குற்றம் பிடிக்க மாட்டான். அதை பற்றி கேள்வி எனக்கே இல்லை, அப்படியே விட்டு போய் தரும். அல்லாஹ்வுடைய அருள் இப்படித்தான். எங்கள்கிட்ட இறக்கம் இங்கே கொண்டு போய் இந்த கொஞ்சம் அங்கே போய் சில சொற்ப நேரத்துக்கான இறக்கமாக இருக்கும். எங்களுடைய பண்பை, எங்களுடைய இறக்கம், எங்களுடைய கிருபை சொச்சமாக இருக்கும். கொஞ்சம் அங்கே போனத்தோட சின்னத்தையும் மாறிடும். இன்னொருத்த வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னான், ஒரு கோலண்டு வந்ததோடு அப்புறம் மனசில் அப்படி இடுபட்டு போய் இறக்கம். இது அல்லாஹ்வுடைய இறக்கம் அப்படி இல்லை. இறக்கம் வச்சதான் யாராலும் மங்களாக்கலாம். நாங்களாக சில நேரத்தில் நாங்கள் எங்களால் தவறுகளில் தான் நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக தவிர நாங்கள் அல்லாஹ் தானாக யாரையும் ஒதுக்குறதில்லை. அல்லாஹ் எல்லாரையும் அரவணைச்சு கொள்ளக்கூடியவன். அல்லாஹு தாலா தன் பக்கம் திரும்பி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பு கொடுத்து தன் பக்கம் அழைச்சி சேர்த்து கொள்ளக்கூடியவன். அல்லாஹ் விரற்றவன் அல்ல. அல்லாஹ் துரத்தப்பட்டு கொடுத்ததில்லை. அந்த செயல்களை விட்டும் நாங்கள் எல்லாம் தவிர்த்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கர்மங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேடி அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகக்கூடிய கர்மங்களை கவனமாக கவனித்து அதை விட்டு தவிர்த்து நடந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.